தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு துரோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் தொகையை காரணம் காட்டி கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவையை விட மக்கள் தொகை குறைவாக உள்ள ஆக்ரா, போபால் ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு துரோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவனேசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவனேசன். ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய முழு கோரிக்கைகள் என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம் பவித்ரா. அதாவது கோவையில் பாத்தீங்கன்னா கோவை அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவை நகரம் வந்து அதாவது தொழில் வளர்ச்சியில் மிக அசுர வளர்ச்சியில் கோவை உள்ளது. இந்த நிலையில் இங்க வந்து அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக அதாவது கோவை மதுரை உள்ள வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தமிழகத்தில் வந்து கொண்டு வருவதற்காக வந்து ஒன்றிய அரசிற்கு வந்து ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு வந்து தமிழக அரசு அதை இது பண்ணிச்சு. இதுல 2011ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு 21 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து அறிவித்தது. அது வந்து அந்த 21 இடத்துல பாத்தீங்கன்னா 16வது இடத்துல வந்து கோவை மாநகரம் இருந்தது அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அறிக்கையில. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வந்து அதாவது மக்கள் தொகை குறைவாக இருப்பதாக காரணம் காட்டி ஒன்றிய அரசு தற்போது அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து அதாவது ரத்து செய்துள்ளது. இது வந்து பெரும் அதாவது கோவையில் தொழில்துறையினர் மட்டுமின்றி பொதுமக்கள் என அனைவரிடத்திலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசு அதாவது பழி வாங்கும் நுட்படம் அதாவது தமிழகத்தை புறக்கணிக்கும் நுட்படம் வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து முடக்கி வருகின்றது. அதாவது இதை விட இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ரத்து செய்து வந்து அதாவது பல்வேறு அமைப்பினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வந்து கோவைக்கு வந்து இன்று வந்து மோடி வந்து இந்த கோவை வருகை உள்ளார். இந்த நிலையில் அதாவது இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து மறுப்பு தெரிவித்து அந்த அதாவது மோடியை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் வந்து பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து அதாவது இந்த 21 இடங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு அதாவது அப்போது வந்து நிறைவேற்றுவதற்குரிய நிலையில் வந்து அது நம்ம கோவை மற்றும் மதுரையில் வந்து பொதுமக்கள் குறைவாக இருப்பதாக காரணம் காட்டி ரத்து செய்வது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை வந்து குறைவாக உள்ள ஆக்ரா, போபால் உள்ளிட்ட நகரங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. இது வந்து தமிழக மக்களுடைய வெறும் அதாவது கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதுங்க. இதை கண்டித்தான் வந்து இன்று மோடி வந்து வேளாண் கண்காட்சி நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிலையில் வந்து தற்போது வந்து பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடிகள் காட்டி கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனருங்க. மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டனங்களையும் எழுப்பி வருகிறார்கள் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி சிவனேசன்.